தொழுகையின் பக்கம் திரும்ப வேண்டாம். இப்ப நோன்பு காலங்கள் என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். சொல்ல புரியுதா? அப்ப அந்த காலத்துல சின்ன குழந்தைகள் நோன்பு வச்சிருக்காங்க. சின்ன குழந்தைகள் என்ன செஞ்சிருக்காங்க? நோன்பு வச்சிருக்காங்க. இப்ப நோன்பு வைக்கும் பொழுது அப்ப அந்த குழந்தைகளுக்கு பசி ஏற்படுகின்ற பொழுது அம்மாமார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த பொம்மை, பஞ்சால் செய்யப்பட்ட அந்த பொம்மைய, விளையாட்டு பொம்மை என்ன செய்வாங்க? விளையாட்டு பொம்மையை காட்டி அந்த பசி அடக்குவாங்க, அழுகை அடக்குவாங்க. சொல்ல புரியுதா? அப்ப 7 வயசு வருகின்ற பொழுது உங்களுக்கு என்று ஒரு சிறிய பக்குவம் அப்படியே ஆரம்பிக்குது. சொல்ல புரியுதா? அப்படியே கொஞ்சம் வளர்ச்சி ஏற்படுகிறது. நல்ல விவரம். சொல்ல புரியுதா? இப்போ புரியக்கூடிய விவரம் ஏற்படுகிறது. 7 வயசுக்கு முன்னால புரிய முடியாது. இப்போ புரிய முடியுமா இல்லையா? இப்போ கொஞ்சம் புரியக்கூடிய இந்த வயசுல அப்ப இபாதத்துல கவனம் செலுத்தணும், குர்ஆன்ல கவனம் செலுத்தணும். புரியுதா? நல்ல கொள்கை, நல்ல ஒழுக்கத்துல கடைபிடிக்கணும். சொல்ல புரியுதா? கண்ட கொள்கையில போகக்கூடாது. சொல்ல புரியுதா? அப்ப உங்களை வழிகெடுக்கக்கூடிய, புரியுதா, உங்களை நாசமாக்கக்கூடிய அந்த கூட்டாளியோடு நீங்கள் செய்யக்கூடாது, சேரக்கூடாது. இதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அகிமி ஸலாத்த யா புனைய அகிமி ஸலாத்த, அப்போ எனது அருமை குழந்தாய் நீ தொழுகையை நிலைநாட்டு அப்படிமார். அதுக்கப்புறம் வாமுர் பில் மாரூஃபி, நன்மையை ஏவு அப்படிமார். தொழுதா மட்டும் போதாது. சொல்ல புரியுதா? தொழுதா மட்டும் போதாது, நன்மை ஏவணும், நல்ல செயல் நம்மகிட்ட இருக்கணும். சொல்ல புரியுதா? நம்ம திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது. சொல்ல புரியுதா? நம்ம என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, மக்களும் காட்டக்கூடாது. சொல்ல புரியுதா? நையாண்டி அடிக்கக்கூடாது, பின்னால கூட்டிட்டு பின்னால திரும்புறது. சொல்ல புரியுதா? அப்போ ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. புரியுதா? அப்போ நல்ல விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும். அப்ப பாம்பூர் ஆகிலக்க, அப்ப அந்த குழந்தைக்கு சொல்றாங்க, பாம்பூர் ஆகிலக்க நீ நல்லதை ஏவு அப்படின்னு சொல்லிட்டு, வன்க அணில் முன்கரி, பாவத்திலிருந்து விலகி விடு. என்னது? தப்பு செய்யக்கூடாது. சொல்ல புரியுதா? இந்த குழந்தை பருவத்துல அப்ப தப்பு செய்யக்கூடிய எண்ணம் தோன்றும். சொல்ல புரியுதா? என்ன செய்யக்கூடாது? தப்பு செய்யக்கூடாது. தப்பு என்ன தப்பு? மதரசாவுக்கு அம்மாட்ட சொல்லிட்டு வாரம் சொல்லிட்டு அங்க நின்று வெளியே போறது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாம கட்டடிக்கிறது, வெளியே சுட்டுறது. சொல்ல புரியுதா? அப்ப தீமையான காரியங்கள்ல என்ன செய்யக்கூடாது? ஈடுபடக்கூடாது. அப்போ தவறான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. தவறான நபர்களோடு என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. சேர்மானம் நல்ல குழந்தையா இருக்கு, நல்ல ஒழுக்கமுள்ள பையனா இருக்கிறானா, நல்ல குர்ஆன் ஓதுறானா, ஹாஃபிதா இருக்கிறானா, பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறானா, புரியுதா? இப்படியாப்பட்ட பையனோடு தான் சேரணும். சொல்ல புரியுதா? வேற எந்த பையனோடு சேரக்கூடாது. நல்ல கெட்ட பையனோடு என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. பொய் பேசக்கூடியவனோடு சேரக்கூடாது. அப்ப பெண் குழந்தையாக இருந்தாலும் உங்களுடைய சேக்காளி எப்படி இருக்கணும்? நல்ல சேக்காளியா இருக்கணும். சொல்ல புரியுதா? நல்ல நல்ல குணமா இருக்கணும். அப்ப இதைத்தான் சிறு குழந்தைக்கு லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொல்றாங்க. சொல்ல புரியுதா? தர்பியத்து என்னது? நல்ல சிந்தனைகளை வளர்க்கிறது. சொல்ல புரியுதா? நல்ல அறிவை வளர்க்கிறது, நல்ல கலாச்சாரத்தை வளர்க்கிறது, நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கிறது, நல்ல பண்பாடுகளை வளர்க்கிறது. தாலீம் இருக்குது. தாலீம்னா தஅல்லும் தாலீம், கற்பது கற்றுக் கொடுப்பது. சொல்ல புரியுதா? இது ஒண்ணு. குர்ஆனை நீங்கள் என்ன செய்கிறீங்க? கற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அந்த குர்ஆன் எதை கற்றுக் கொடுத்ததோ அதன்படி நடக்கணுமா இல்லையா? ஓதுனா மட்டும் போதுமா? தொழுதா மட்டும் போதுமா? அப்ப ஹதீஸ மட்டும் சொன்னா மட்டும் போதுமா? துஆ மட்டும் ஓதுனா போதுமா? அதை என்ன செய்யணும்? பிராக்டிஸ். தர்பியத் என்னது? பிராக்டிஸ். வாழ்க்கையில அப்படி கொண்டு வர்றது. சொல்ல புரியுதா? வாழ்க்கையில நமது செயல்கள்ல நீங்கள் குர்ஆனில் இருந்து எதை கற்றுக்கொண்டீர்களோ,
உங்களுக்கு எந்த விஷயங்கள் தெரிந்ததோ அதை என்ன செய்யறது? பிராக்டிஸ் பண்றது, அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றது. தர்பியான என்னது அர்த்தம்? அப்ப குர்ஆன் ஓதிருப்பீங்க, மதரசால துஆ ஓதிருப்பீங்க, நல்லொழுக்கங்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதை என்ன செய்யணும்? வீட்டுல பிராக்டிஸ் பண்றது. சொல்லுங்க, என் பையன் மதரசாவுக்கு போன பிறகு எவ்வளவு அழகான பையனா மாறிட்டான், அடம்லாம் பிடிப்பான், அழுவான், இப்ப டிவி பார்க்கணுமா, செல்போன் வேணுமா, பைக் வேணுமா, பார்த்த எவ்வளவு நல்ல பையனா இருக்கிறான் அப்படின்னு பெற்றோர்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நடந்து காட்டுறது. சொல்ல புரியுதா? எதுக்குதான் இந்த தர்பியா கிளாஸ் வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்ப குழந்தைகள் 10 வயசு ஆயிருச்சு, 10 வயசு ஆயிருச்சு, அந்த குழந்தை தொழுல அப்படின்னா பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அந்த குழந்தையை மெதுவாக அடித்து தொழ வைக்க வேண்டும். சொல்ல புரியுதா? 5இல் வளையாதது 50இல் வளையாது இல்ல, 5லேயே வளையல 50ல வளையுமா? அப்ப இந்த பயிற்சி கொடுக்கிறது. அப்ப 7 வயசுல அப்போ தொழுவதற்குண்டான ஒரு வழியை காட்ட வேண்டும், தொழுகையை பற்றி ஏவ வேண்டும். இப்ப தொழுகை மாத்திரமல்ல, 7 வயசு ஆயிடுச்சுன்னா நோன்பு நோக்கிறதாக இருக்கட்டும், புரியுதா? நல்ல அமல்கள் எதுவாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் 7 வயசுல நாம அந்த பயிற்சி எடுத்துட்டோம்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா 10 வயசுல அப்படி செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்படியே 10 வயசுல செய்ய ஆரம்பிச்சுன்னா டீனேஜ் வயசு வர இல்லையா? ஆமா, 13 வயசு 14 வயசு, அப்ப அந்த வயசுல அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த வழியிலேயே. அடிப்படை இந்த வயசு தான். இப்போ ஒரு விதைய விதைக்கிற, இப்போ கத்திரிக்காய் விதை இருக்குது புரியுதா, அல்லது பூசணிக்காய் இருக்குது, அந்த விதைய விதைக்கிற, அந்த விதை விருட்சமாகனா என்ன முளையும்? பூசணிக்காய் போட்டா சொரைக்காய் முளையுமா? வேற என்ன முளையும்? பூசணிக்காய் தான் முளையும். சொல்ல புரியுதா? இப்ப வேற எதுவும் முளையாதா இல்லையா? அப்ப இந்த வயசுல உங்களுடைய உள் மனசுல விதைக்கிறோம். என்னத்தை விதைக்கணும்? இஸ்லாத்தை விதைக்கணும். சொல்ல புரியுதா? சத்தியத்தை விதைக்கணும். புரியுதா? குர்ஆனுடைய கல்வியை விதைக்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது அதை விதைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அதை விதைக்கணும். புரியுதா? அத நம்ம விதைச்சோம்னா இது நாம எப்படி? இதுதான் விளை. சொல்ல புரியுதா? நீங்க நல்ல ஒரு 14 வயசு, சொல்ல புரியுதா, ஒரு 14 வயசு டீனேஜ் வயசு வரும் பொழுது நீங்க காலேஜ் போகக்கூடிய அந்த பக்குவத்திற்கு வருகின்ற பொழுது அப்போ உங்களுக்கு திருத்த முடியுமா? போடா உன் ஜோலியை போத்து போற அப்படிம்பியா, அப்படிதானே? இப்போ முதல் 7 வயசு, இரண்டாவது 7 வயசு கடந்துருச்சு, 14 வயசு வந்துருச்சுன்னா சுயமா, அதாவது சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வந்துருந்தீங்க. அப்ப நான் போய் ஆலிம் சார் சொல்லி போலாவாய அப்படின்னு நான் சொன்னா கேட்பேன்? நீ கேட்க மாட்டேன். முதல்ல நீ நல்ல நடந்தேன்னா கேட்டிருப்ப. சொல்ல புரியுதா? அது ஒரு மனுஷனை சொல்லி திருத்தக்கூடிய பக்குவம் கிடையாது. முதல் 7 வயது, இரண்டாவது 7 வயதை கடந்த பிறகு 14 வயசு வந்துட்டீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளா, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 14 வயசுக்கு அப்புறம் என் ரூட்டே தனி ரூட்டுன்னு போயிருவேன். நீங்க ஒவ்வொருவரும் தனித்தனியாக சிந்திக்கக்கூடியவங்க. என்ன செய்வீங்க? தனியாக சிந்திக்கக்கூடிய, தனியாக இயங்கக்கூடிய, தனியாக பொறுப்பு வந்துடும். சொல்ல புரியுதா? அந்த வயசுல அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வயசுல உங்களை இஸ்லாத்துல கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க இஸ்லாத்தில் இருந்தால், சொல்ல புரியுதா, அப்ப நீங்க அடிப்படையை, இது அடிப்படையை உறுதியாக, சொல்ல புரியுதா, இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு வயசுல இருக்கிறீங்க. சொல்ல புரியுதா? இந்த வயசுல இருக்கும் பொழுது பெற்றோருக்காக நீங்க துஆ செய்யணும். என்ன செய்யணும்? பெற்றோருக்காக துஆ செய்வீங்களா? தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பெற்றோருக்காக துஆ செய்யணும், உஸ்தாத்மார்களுக்காக துஆ செய்யணும், உலக மக்களுக்காக துஆ செய்யணும், இஸ்லாமிய மக்களுக்காக துஆ செய்யணும். அப்போ உங்களுடைய அந்த வளர்ப்பு என்பது
அப்ப இஸ்லாத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். புரியுதா? அப்ப இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இஸ்லாத்தை விட்டு வெளியே போனா திரும்ப உங்களை இஸ்லாத்தை கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு எவ்வளவு தவறுகள் செய்யறாங்க. சின்ன வயசுலயே பீடி குடிக்கிறான் இல்லையா? சின்ன வயசுலயே போதை பழக்கத்துக்கு ஆளாகுறாங்க. தவறான சேர்க்கை. சொல்ல புரியுதா? அப்ப அந்த தவறான அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. தவறான மனுஷர்களோடு சேரக்கூடாது. சொல்ல புரியுதா? அப்ப நம்மளை வழிகெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி இருக்கிறது. இப்போ ஒரு ஆடு இருக்குது. ஆடு மந்தைகளாக இருக்கும் பொழுது அதுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஒரு ஆடு தனியா ஓடி போச்சு அப்படின்னா அது யாருக்கு இரையாயிரும்? நாய்க்கு இரையாயிரும். சொல்ல புரியுதா? ஒரு சின்ன குட்டி ஆடு தனியா பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு நாய் பார்த்து என்ன செய்யறோம்? தப்பிடும். சொல்ல புரியுதா? அப்ப நாம ஒரு ஜமாத்தாக, நாம ஒரு குடும்பமாக, சொல்ல புரியுதா, நாம ஒழுக்கமாக கூட்டமாக ஒரு கூட்டத்தில், ஒழுக்கமான ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது நாம ஒழுக்கமா இருப்போம். சொல்ல புரியுதா? நம்ம தனியா போயிட்டோம்னா, தவறா போயிட்டோம்னா, தவறான மனிதர்களோடு போயிட்டோம்னா என்ன ஆயிரும்? அவன் தவறான மனுஷனா இருந்தா, அவன் தவறான பையனா இருந்தா என்ன செய்வான்? நம்ம என்ன செய்வான்? வழி கெடுத்துருவான். சொல்ல புரியுதா? அப்ப உங்களுடைய அந்த வாழ்க்கையில நீங்க உறுதியாக இருக்கணும். என்ன இருக்கணும்? நாம மனசால எப்படி நான் ஒழுக்கமா இருக்கிறோம், அதே மாதிரி வீட்டுல ஒழுக்கமா இருப்பேன், நான் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஒழுக்கமா இருப்பேன். சொல்ல புரியுதா? நான் பெரியவனாக வந்தாலும் நான் ஒழுக்கமாக இருப்பேன், ஒழுக்கமாக வாழ்வேன். சொல்ல புரியுதா? இப்படித்தான் உங்களுடைய லைஃப் போகணும். செல்போன் அதிகமா பார்க்க கூடாது. செல்போன் அதிகமா என்ன செய்யக்கூடாது? செல்போன் பார்க்க கூடாது. அதுல ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்கிறது. உங்களுடைய மண்டையை கழுவக்கூடிய, உங்களுடைய மூளையை முட்டாளாக்கக்கூடிய. சொல்ல புரியுதா? அப்ப அதனுடைய கவனம் இருந்துச்சுன்னா படிப்பு கவனம் போயிடும். சொல்ல புரியுதா? அப்ப செல்போன்ல நீங்க கவனம் செலுத்தீங்கன்னா குர்ஆனை மனனம் செய்ய முடியாது. சொல்ல புரியுதா? ஒழுங்கா ஸ்கூல் பாடத்தை படிக்க முடியாது. அப்போ ஹதீஸ படிக்க முடியாது, துஆக்களை படிக்க முடியாது. அப்ப செல்போனை குறைச்சிக்கணும், டிவி பார்க்கறத குறைச்சிக்கணும். சொல்ல புரியுதா? அப்போ நாம என்ன செய்யணும்? வீட்டுல நம்ம ரெஸ்டா இருக்கோம், ஃப்ரீயா இருந்தா விளையாடலாம். சொல்ல புரியுதா? ஃப்ரீயா இருந்தா விளையாடலாம். தொழுகை நேரம், தொழுகைக்காக வாங்க சொல்லப்பட்டாச்சுன்னா பள்ளிவாசல் பக்கம் போகணும். பள்ளிவாசல்ல பயம் நடந்துச்சுன்னா உட்கார்ந்து கேட்கணும், என்ன சொல்றாங்க, என்ன நல்ல விஷயங்கள் சொல்றாங்க. சொல்ல புரியுதா? அப்ப நல்ல நல்ல விஷயங்களை மூளையில ஏத்தணும். நல்ல நல்ல விஷயங்களை என்ன செய்யணும்? மூளையில ஏத்தணும். நல்ல நல்ல விஷயங்கள் எதுல ஏத்தணும்? உள்ளத்துல ஏத்தணும். உள்ளத்துல ஏத்துனீங்கன்னா அந்த மூடி இருக்கா இல்லையா, அந்த மூடி மூடிடும். சொல்ல புரியுதா? நல்ல மூளையில நல்ல விஷயங்களை நீங்க ஏத்தி வச்சீங்கன்னா, நல்ல சிந்தனைகளை உள்ளத்துல ஏத்தி வச்சீங்கன்னா உள்ளமும் மூடிடும், மூளை என்ன செஞ்சிடும்? மூடிடும். அதை திறக்கவே முடியாது. அப்போ உங்களுடைய சிந்தனை ஃபுல்லா நல்ல சிந்தனையா இருக்கும். அப்ப நல்ல மனுஷனா வாழணும், நல்ல குழந்தையா இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். சொல்ல புரியுதா? உங்களுடைய உள்ளத்துல தவறான சிந்தனைகள் இருந்து, தவறான சிந்தனைகள் உள்ளத்துல ஏறி இருக்குது, மூளையிலையும் தவறான சிந்தனைகள் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் மூளை மூடிருச்சு. நான் சொன்னேன் பாட்டில் இருக்கு, காலியான பாட்டில். அப்படி காலியா இருக்குது, எதை கொண்டும் அதை கொட்டலாம், சாக்கடையும் கொட்டலாம். சொல்ல புரியுதா? காலியான பாட்டில்ல ஒரு டப்பாவுல சாக்கடையும் உள்ள போட்டு அடைக்கலாம், சந்தனத்தையும் உள்ள போட்டு அடைக்கலாம். அப்படித்தானே? சந்தனத்தையும் அடைக்கலாம், சாக்கடை அடைக்கலாம். மூடிருச்சு. அந்த காலியான டப்பாவுல சாக்கடையை போட்டு மூடி ஒரு 10 வருஷம் கழிச்சு 10 நாள் கழிச்சு திறந்து பார்த்தா என்ன வரும்? சந்தனமா வரும். சாக்கடை திறந்து என்ன வரும்? நாட்டம் தான் வரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நறுமணம் வேணுமா, நாட்டம் வேணுமா? நறுமணம் வேணும். அப்போ உள்ளத்துல நறுமணத்தை ஏத்தணும், நற்சிந்தனைகளை ஏத்தணும், ஒழுக்கங்களை ஏத்தணும். சொல்ல புரியுதா? எப்படி ஒழுக்கமா இருக்கணும்? வீட்டுக்கு போனா பாப்பா அம்மாட்ட சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? உயர்த்தி பேசக்கூடாது. சொல்ல புரியுதா? அவங்கள வாங்க போங்க, வாடா போடா அப்படின்னு அவங்கள தரக்குறவா பேசக்கூடாது. சொல்ல புரியுதா? குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்?
அப்ப வஹ்ஃபில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய அந்த சிறகுகளை பணிவனும் சிறகுகளை தாழ்வீராக. வஹ்ஃபில் ஜனாஹக மினத் துல்லி, பெற்றோரை பார்த்து அலா தகுல்லஹுமா உஃபின். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பெற்றோரை பார்த்து சீ என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? நம்ம எத்தனை சீ சொல்லியிருப்போம், எத்தனை சா சொல்லியிருப்போம், சொல்லியிருப்போமா இல்லையா? அப்ப பெற்றோர்களை பார்த்து சீ என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. பாவம் அது. சொல்ல புரியுதா? அவங்களை பேசக்கூடாது, அவங்களுக்கு முன்னால சப்தம் போட்டு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு முன்னால காலை நீட்டக்கூடாது. சொல்ல புரியுதா? வயசான பெற்றவன காலை அமுக்கி விடணும். பெத்தாப்பமார்கள் இருப்பாங்க, கால் வலி இருக்கும், முட்டு வலி இருக்கும், பேரப்புள்ளவா காலை அமுக்கினா ஓடுறது, எனக்கு வேலை இருக்கணும், அப்படி செய்யக்கூடாது. சொல்ல புரியுதா? உங்க வாப்பா மாமா இருந்தாலும் சரிதான், உங்க பெத்தாப்பா இருந்தாலும் சரிதான், உங்க பெத்தாப்பா இருந்தாலும் சரிதான், பணிகளை செய்யணும், சிறுமம் செய்யணும். இது நல்ல பழக்கம். சொல்ல புரியுதா? இந்த சின்ன சின்ன சிறுமம் செய்யணும். மாத்திரை வாங்கிட்டு வா, மருந்து வாங்கிட்டு வா, அல்லது இட்லி வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வா. ஒரே வேலை 5 டீ கேட்கிறார் ஒரு நாளைக்கு, 5 மட்டும் அழைக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்ல புரியுதா? பெற்றோருடைய துவா வேணும். சொல்ல புரியுதா? நம்ம இந்த உலகத்துல சிறந்த மனிதர்களாக ஆகணும்னா யாருக்கு வாங்கணும்? பெற்றோருடைய துவா வேணும், உஸ்தாத்மாருடைய துவா வேணும். சொல்ல புரியுதா? அப்போ நாம நம்முடைய வாழ்க்கை 7 வயசு வரைக்கும் பெற்றோரோடு இருக்கிறது, மீதி 7 வயசு வரைக்கும் உஸ்தாத்மார்களோடு இருக்கிறது. 14 கடந்த பிறகு மீதி யாரை சுத்தி இருக்குது? நண்பர்கள் சுத்தி இருக்கிறது. 3 கட்ட வாழ்க்கை. சொல்ல புரியுதா? முதல்ல 7 வயசு வரைக்கும் யாரை சுற்றி? பெற்றோரை சுத்தி இருக்கிறது. அப்படிதானே? 2 வயசா பால் குடிக்கிற, 2 வருஷம் எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கிற, தத்தக்கா புத்தக்கா நடக்கிற, உன்னை வளர்த்து ஆளாக்குறாங்க. அதுக்கப்புறம் மதரசாவுக்கு சீடி சிங்காரிச்சி மதரசாக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மதரசாவுடைய வாழ்க்கை அல்லது பள்ளிக்கூட வாழ்க்கை 7 வருட வாழ்க்கை யாரை சுற்றி இருக்கிறது? உஸ்தாத்மார்களை சுற்றி இருக்கிறது. ஒரு மகான் கேட்டாங்களா, நீங்கள் உங்களுடைய பெற்றோரை விட அதிகமாக உங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறீங்களா, மரியாதை கொடுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு மகான் கேட்கப்பட்டுச்சு. பெரிய மகான். சொல்ல புரியுதா? பெரிய மகான் வலியுல்லா அவர்கிட்ட ஒரு ஆள் கேட்கிறார், நீங்கள் உங்களது பெற்றோரை விட யார் அதிகமா நீங்க மரியாதை செலுத்துறீங்க? உஸ்தாத்மார்களுக்கு நீங்க மரியாதை செலுத்துகிற என்ன காரணம் என்று கேட்கப்பட்டது. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் குழந்தையா எனது பெற்றோர் பெற்றெடுத்தாங்க. எப்படி பெற்றெடுத்தாங்க அப்படின்னா, அவர்கள் பெற்றெடுக்கின்ற பொழுது மேலிருந்து என்னை கீழே இறக்கிறார்கள். அப்படிதானே? குழந்தை வயிற்றிலிருந்து கீழே தானே வருது, வயிற்றிலிருந்து வாய் வழியா மேலையா போகுது. நம்ம குழந்தை எப்படி பிறக்கிறோம்? கீழே தான் பிறக்கிறோம். தலையில் மேலையா பிறக்கிறோம் கிடையாது. சொல்ல புரியுதா? அப்ப எனது பெற்றோர் என்னை பெற்றெடுக்கின்ற பொழுது மேலிருந்து கீழாக என்னை பெற்றெடுத்தார்கள். ஆனால் கீழ் இருக்கக்கூடிய என்னை ஒரு கோபுரத்தில் உயர்த்தியவர் உஸ்தாத்மாரு. சொல்ல புரியுதா? என்னை கீழிருந்து மேலாக்கியவர் என்ற உஸ்தாத்மார்கள். அப்ப அவங்களுக்கு நான் அதிகமான மரியாதை செலுத்துவேன். சொல்றது புரியுதா? அப்ப உஸ்தாத்மார்களுடைய பேச்சை கேட்கணும், உஸ்தாத்மார்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்லி கொடுத்த வழி அடிப்படையில் நடக்கணும். அவங்க மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்தா அதை சாபர் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இது வரைக்கும் இப்ப இந்த மதரசாவில் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்? சாபர் வரைக்கும் நாம எந்த மார்க்கத்தை நாம் கற்றுக்கொண்டோமோ அதன் அடிப்படையில நாம நடக்கணும். இந்த சின்ன வயசு இருக்கு தெரியுமா? இந்த சின்ன வயசு எப்படிப்பட்ட வயசு அப்படின்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தெரியுமா? புகாரி யாரு? அடுத்த வீட்டுக்காரா? புகாரி ஷரீஃப். சொல்ல புரியுதா? குர்ஆனுக்கு அடுத்தபடியாக புகாரி ஷரீஃப். அப்படிதானே? புகாரி ஷரீஃப். இந்த புகாரி ஹதீஸ்லாம் வருமா இல்லையா? புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர் எப்படிப்பட்ட மனுஷன்? 15 வயசுல ஹாஃபில் ஆனார். எத்தனை வயசுல? 15 வயசுல ஹாஃபில் ஆனார். உங்களுக்கு எத்தனை வயசு? 15 வயசுல இருக்காரு. எத்தனை வயசுமா? அப்ப சின்ன வயசுல என்ன செய்யணும்? நானும் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் மாதிரி ஹாஃபில் ஆகணும். 15 வயசுல ஹாஃபில் ஆனார். அதோடு மாத்திரமல்ல,
சின்ன வயசுல என்ன செஞ்சாரு தெரியுமா? பகதாதுக்கு போனாரு, பசராவுக்கு போனாரு, கூஃபாவுக்கு போனாரு, ஹிஜாஸுக்கு போனாரு, எகிப்துக்கு போனாரு. எல்லா ஊர்களையும், எல்லா மாகாணங்களையும், எல்லா நாடுகளையும் சுற்றி 1080 ஆசிரியர்களிடத்துல கல்வி கற்றார். எத்தனை பேர்? 1080. 1080 ஒரு ஆசிரியர் இல்ல, ஒரு உஸ்தாத் இல்ல. எத்தனை ஆசிரியர்? 1080 ஆசிரியர்களிடத்துல தர்பியா. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தர்பியத்தை அவருக்கு ஏற்பட்டுச்சு. கடைசியில் இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு மனிதராக இருக்கிறார் இல்லையா? குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்துல கியாமத்து நாள் வரைக்கும் போற்றப்படக்கூடியது புகாரி ஷரீஃப். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக சொல்ல புரியுதா? குர்ஆனுக்கு அடுத்தபடியாக கியாமத்து நாள் வரைக்கும் அவர் போற்றப்படுகிறார் என்று சொன்னார். சின்ன வயசுல எவ்வளவு தர்பியத்தை பெற்றாரு சொல்ல புரியுதா? 15 வயசுலயே பெரிய சாதனை. அவர் மாதிரி இப்போது சக்தியில் அவர் அடிக்க முடியாது. இந்த உலகத்துல அடுத்து பறக்கவே முடியாது. புரியுதா? அந்த அளவுக்கு ஹதீஸ யாரிடமிருந்து எந்த வழியில வந்தது பெயரோட சொல்லுவாரு. திரும்ப மாத்தி சொன்னாலும் அப்படி சொல்லுவாரு. அவருக்கு நிகராக யாருமே கிடையாது. சொல்ல புரியுதா? அவர் எப்ப தர்பியத்தை பெற்றாரு? 15 வயசுல தான். சொல்ல புரியுதா? 15 வயசுல தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தர்பியத்தை பெற்றாங்க. அதோடு மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி, சொல்றோமா இல்லையா? முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி வலிமார்களின் தலைவர் என்று போற்றப்படக்கூடியவங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 13 வயசுல தர்பியத் ஆனாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? 13 வயசுல குர்ஆனை மனனம் செய்தார்கள். எத்தனை வயசுல? 13 வயசுல தர்பியா பெற்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4000 ஆசிரியர்களிடத்துல கல்வி பெற்றார். எத்தனை பேரு? கல்வி சின்ன வயசுல அர்ப்பணிப்பு. ஒரு இடத்துல இந்த கல்வி இருக்குதா, இவர்கிட்ட இந்த கல்வி இருக்குதா, இங்க இந்த கல்வி கிடைக்குதா, அதான் சொன்னேன். இந்த 7 வயசு வந்து கல்வியை வளர்க்கக்கூடிய பருவம். அங்க என்ன கிடைக்குது? அங்க சாப்பாடு ஓடி போயிருவான். அங்க பிரெட் கொடுக்குறாங்க, பன்னு கொடுக்குறாங்க, லட்டு கொடுக்குறாங்க, ஓடி போயிருவான். அங்க கல்வி கொடுக்குறாங்கன்னா வரணும். சொல்ல புரியுதா? அப்ப இந்த வயசு என்பது இதுதான் தர்பியா. நீங்க ஒரு 15 வயசு 20 வயசுல உங்களை எல்லாம் உட்கார்ந்து வச்சு சொன்ன கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அப்ப இந்த வயசுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தர்பியாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சின்ன வயசுல சாப்பாடுக்கு வழி இல்லை. அவர் தந்தை வந்து வறுமையில இருந்தார். அவர் தந்தை வறுமையில அவர் இறக்கின்ற தருவாயில என்ன சொன்னார் தெரியுமா? என் பையனுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, நான் தான் வறுமையிலே வாடி இறக்கும் தருவாயில் இருக்கிறேன். ஒரு ஆலிம் சட்ட போய் இந்த பையனை போய் புரிஞ்சு விடுங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட, ஒரு மார்க்க ஒரு ஆசிரியர்கிட்ட என் பையனை ஒப்படைங்கன்னு சொல்லும் பொழுதுதான் அந்த சிறு பிராயத்துல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அனாதையாக சின்ன பிராயத்துல ஒரு ஆசிரியர் இடத்துல கல்வி கற்று இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாமேதையாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஆயிட்டார். புரியுதா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, 2 வருஷம் எனக்கு சிறு பிராயத்துல 2 வருஷம் ஒரு உஸ்தாதினுடைய சகவாசம் இல்லை என்று சொன்னால் இந்த அபு நுமான் அழிந்தே போயிருப்பான். சிறு பிராயத்துல 2 வருஷம் ஒரு தர்பியாவுக்காக வேண்டி, ஒரு தர்பியா தன்னை வளர்ப்பதற்காக ஒரு ஆசிரியரிடத்துல போய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இப்ப என்ன செய்யணும்? ஆமா, இப்படி செய்யணும். இப்ப பட்டம் முழுமா இல்லையா? பட்டம் விட்டுறீங்களா? பட்டம். அப்ப பட்டம் என்ன செய்யணும்? பட்டம் பறக்கும். என்ன செய்யணும்? பட்டம் பறக்கும். எப்படி பறக்கும்? பட்டம் பறக்கும்னா என்ன செய்யணும்? நூல் பிடிக்கணும். பட்டம் பறக்கணும்னா நூல் பிடிக்கணும். வாழ்க்கையில நாம சொல்றதா பட்டம் மாறி வாழ்க்கையில நாம உயரணும்னா நூல் பிடிக்கணும். பட்டம் உயர என்ன செய்யணும்? நூல் பிடிக்கணும். நாம வாழ்க்கையில உயர என்ன செய்யணும்? நூல் படிக்கணும். என்ன நூலு? என்ன நூலு? பச்சை குர்ஆன். நூல்னா புத்தகம் அர்த்தம். சொல்ல புரியுதா? அப்ப குர்ஆன் படிக்கணும், ஹதீஸ் படிக்கணும், புரியுதா? அகீதா படிக்கணும், நல்லொழுக்கம் படிக்கணும். சொல்ல புரியுதா? அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? நல்ல குழந்தையா இருக்கணும். சொல்ல புரியுதா? நல்ல சாலிகான குழந்தையா இருக்கணும்.
பெற்றோருக்கு கட்டுப்பட்ட குழந்தையா இருக்கணும். புரியுதா? உஸ்தாத்மார் பேச்சை கேட்கணும். வீட்டுல போனா குர்ஆன் ஓதணும், ஹதீஸ படிக்கணும். தொழுக நேரம் வந்தா தொலை போகணும். நோம்பு காலம் வந்தா நோம்பு வைக்கணும். பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, திட்டக்கூடாது, சபிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. சொல்ல புரியுதா? இந்த வாழ்க்கையை என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம என்ன செய்ய எதுல ஏத்தணும்? மூளையில ஏத்துதா? மூளையில ஏத்தணும், உள்ளத்துல ஏத்திட்டு அப்படியே மூடிடணும். சொல்ல புரியுதா? இந்த விஷயத்தை நல்ல விஷயம் எல்லா விஷயத்தையும் ஒட்டு மொத்தமா என்ன செய்யணும்? அப்படி உள்ளத்திலையும் மூளையில ஏத்தி மூடிடணும். இதுதா மூடிய திறந்தா சொல்ல புரியுதா? மூடிய திறந்தா கொட்டணும். சொல்ல புரியுதா? என்னத்த கொட்டணும்? நல்ல விஷயம் எங்க போய் உன் மூளைய திறந்தாலும், உன் உள்ளத்தை திறந்தாலும், உன் உள்ளத்தை பிளந்தாலும் சாவ வரைக்கும் இந்த வயசுல நீ என்ன கற்றுக்கொண்டாயோ அதைத்தான் நீ செயல்படுத்த. சொல்ல புரியுதா? என்ன செய்யணும்? அதைத்தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். நாம ஈ மாதிரி இருக்க கூடாது, தேனி மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏன் ஈ மாதிரி இருக்க கூடாது? ஈ பீலையும் உட்காரும், டீலையும் உட்காரும். அப்படிதானே? ஈய பாத்திருக்கீங்களா? ஈ நதிசுல உட்காரும், சாப்பாட்டுல உட்காரும். அப்படிதானே? ஈய பாத்திருக்கியா? ஈ மாதிரி இருக்க கூடாது, அங்கேயும் போக கூடாது, இங்கேயும் போக கூடாது. சொல்ல புரியுதா? தேனி மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? தேனி நதிசுல போகாது. தேனி நதிசுல போகுமா? மலர்ல மட்டும்தான். புரியுதா? எங்கே தேன் இருக்கிறதோ அந்த மலரில் மாத்திரம்தான் அந்த வண்டு என்பது போகும். அதே மாதிரி எங்கே நல்லது இருக்கிறதோ அனாச்சாரத்தின் பக்கம் போக கூடாது, ஈய மாதிரி இருக்க கூடாது. சொல்ல புரியுதா? பீ பக்கம் போகக்கூடிய ஈ மாதிரி இருக்க கூடாது. எதை மாதிரி இருக்கணும்? தேனி மாதிரி நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இதெல்லாம் மென்ஷன் இன்ஷா அல்லாஹ் ஹாஃபில் ஆகணும். நியத் வைக்கணும். சொல்ல புரியுதா? எல்லா குழந்தையும் என்ன செய்யணும்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மாதிரி நமது தலைவர், நம்ம இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தானே? இமாம் ஷாஃபி மாதிரி 15 வயசுல 13 வயசுல அப்துல் காதர் ஜீலானி மாதிரி 13 வயசுல நான் ஹாஃபில் ஆகுவேன். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி மாதிரி கல்வி கடல் ஆகுவேன். சொல்ல புரியுதா? அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி மாதிரி 15 வயசுல நான் ஹாஃபில் ஆகுவேன். ஹதீஸ ஃபுல்லா மனப்பாடம் ஆகுவேன். சொல்ல புரியுதா? அந்த சிந்தனை இருக்கணும். இந்த சிந்தனை வச்சு முட்டத்தை மூடிடணும். வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. தவறான சிந்தனை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தவறான சிந்தனை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த உயரத்தை தொட்டாலும், எந்த படிப்பில் போனாலும், நீங்க ஆலிம்ஸா போறீங்க, விஞ்ஞானியா போறீங்க, டாக்டரா போறீங்க, இன்ஜினியரா போறீங்க, வக்கீலா போறீங்க, நீதிபதியா போறீங்க, டிரைவரா போறீங்க, எதை பத்தியுமே கணக்கு கிடையாது. இந்த அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் என்ன செய்யணும்? செயல்படுத்து. என்ன செய்யணும்? செயல்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ். உறுதியா? உறுதியா? இன்ஷா அல்லாஹ். இறுதியா? இன்ஷா அல்லாஹ். நியத் வைக்கணும். சொல்ல புரியுதா? நம்ம ஹாஃபில் ஆகுவேன், நான் காரி ஆகுவேன். சொல்ல புரியுதா? நான் ஒரு பெரிய ஒரு முஹத்திஸ் ஆகுவேன். சொல்ல புரியுதா? ஒரு மாமேதை ஆகுவேன். சொல்ல புரியுதா? அப்ப இந்த சமுதாயத்திற்காக வேண்டி ஒரு பெரிய ஆள் ஆகுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த விதைகளை நாம விதைக்கணும். சொல்ல புரியுதா? அப்ப விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். சொல்ல புரியுதா? நீ கத்திரிக்காய் போட்டுட்டு தக்காளி ₹1,00,000 தக்காளி வர மாட்டேன்னு நினைக்க கூடாது. சொல்ல புரியுதா? அப்ப நல்ல விதைகளை உள்ளத்திலே விதைக்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதை கியாமத் நாள் வரைக்கும் அறுவடை செய்யணும். சொல்ல புரியுதா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி Waalaikumsalam warahmatullahi wabarakatuh.